வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் நம்முடைய பொறுப்பிறான் வேதாத்ரி மகர்ஷி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருட்தந்தையின் நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆசையின் மயக்கம் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம். பொதுவாக எல்லா மகான்களுமே மனித குலத்திற்கு ஏற்படுகின்ற துன்பத்திற்கு காரணம் ஆசையே, ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று விளக்குகிறார்கள். ஆனால் அருட்தந்தை அவர்கள் ஆசையின்றி மனிதன் உலகில் வாழ முடியாது, ஈசனே தானாக உணர்ந்த போதிலும் எழுகின்ற பசியை உணவால் மட்டுமே தீர்க்க முடியும் என்பார். ஆக பசிக்கு உணவு தேவை, இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இதெல்லாம் மனிதனுக்கு அடிப்படை தேவைகள். தேவையின் காரணமாக ஆசை எழுவது இயல்பு. ஆனால் ஆசை எந்த இடத்தில் துன்பமாக மாறுகிறது என்பதை மிக அற்புதமாக விளக்குகிறார். ஆசையை ஒழிக்க முடியாது, ஆனால் ஆசையை சீரமைத்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று மனித குலத்திற்கு மிக அற்புதமான தத்துவத்தை அளித்திருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். அப்படியானால் ஆசை எங்கே துன்பமாக மாற்றப்பெறுகிறது? அதாவது தேவையின் காரணமாக எழுகின்ற ஆசையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும், ஆனால் அளவு முறை மீறும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது என்று விளக்குகிறார். இப்ப எப்பொழுது ஆசை மயங்கி நிற்கிறது என்றால், இப்ப பசி எடுக்குது, பசிக்காக நம்ம உணவை எடுத்துக்கிறோம். இப்ப பசி என்று துன்பம் நீங்கும் பொழுது ஒரு இன்பம் ஏற்படுகிறது. இந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக மனம் செயற்கையாக இன்பத்தை அனுபவிக்க அந்த உணவிலே அளவு முறை மீறும் பொழுது அந்த இன்பமே துன்பமாக மாறுகிறது என்று அருட்தந்தை அவர்கள் மிக அற்புதமாக விளக்குகிறார். ஆக மனம் செயற்கை இன்பத்தில் மயங்கி நிற்கும் பொழுது துன்பமாக மாறுகிறது. ஆக தேவையின் காரணமாக எழுகின்ற ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம், ஆனால் மனம் அதில் சிக்கிக் கொண்டு செயற்கையாக இன்பத்தை தேடும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது என்று அருட்தந்தை விளக்குகிறார். அது மட்டுமல்லாமல் அடைய முடியா பொருளின் மீது ஆசை தீராது, அபிமானம் மாறாது. மனிதனுடைய வாழ்க்கையே ஆசையை கொண்டுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆசை முடிந்தது, இன்னொரு ஆசை, இன்னொரு ஆசை முடிந்தது, இன்னொரு ஆசை, இப்படி தொடர்கதையாக மனிதனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு பொருளோ நபரோ புகழோ ஏதோ ஒன்றின் மேல் பற்று வைத்து விட்டால் அந்த பொருள் கிடைக்கும் வரைக்கும் அதை உயர்வாக எண்ணும், அது கிடைத்த பிறகு அதை அலட்சியப்படுத்தும். இதுதான் மனித மனதினுடைய இயல்பு என்கிறார். அப்படியானால் இந்த ஆசையை எப்படி நாம் சீரமைத்துக் கொள்வது? அதுதான் சாமி சொல்வாங்க, இச்சை எழும்போது காரணம் கண்டு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திட, இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில் என்கிறார். அதாவது இச்சை எழும்போது காரணம் கண்டிட, எந்த ஒரு ஆசையுமே இந்த ஆசை ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு சிந்தனை செஞ்சா அதுல 99 ஆசைகள் நமக்கு தேவையற்ற ஆசைகளாகத்தான் இருக்கும். அதுதான் சாமி சொல்றாங்க, இச்சை எழும்போது காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. ஒரு ஆசை நிறைவேறணும்னா அதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்கா, வசதி இருக்கா, சூழ்நிலை இருக்கா, இதெல்லாம் சூழ்நிலை பார்த்திடு என்கிறார். இச்சை முடிந்திட்டால் எழும் விளைவை யூகி, நான் என் இஷ்டம் போல எந்த ஆசையும் நிறைவேற்றலாமா அப்படின்னா நிறைவேற்ற முடியாது. ஒரு ஆசை நிறைவேறினால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கிறது, எனக்கு பிற்காலத்தில் துன்பத்தை கொடுக்குமா, மற்றவருக்கு துன்பத்தை கொடுக்குமா என்று சிந்தனை செய்து அதனுடைய விளைவை கனி என்று சொல்கிறார். இச்சை முடிந்திட்டால் எழும் விளைவை யூகி, இச்சை முறையாய் இயங்கிடும் அமைதியில் என்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆசை என்பது சீரமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு குணாம்சம். அப்படி எதை பார்த்தாலும் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே போகணும்னு சொன்னா, ஒரு ஆசை மனசுக்குள்ள வந்துருச்சுன்னா அதை நிறைவேற வரைக்கும் நம்முடைய மனமானது அமைதி அடையாது. அதைதான் சாமி சொல்லுவாங்க, எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலா இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும், இச்சையெனும் தீ எழுந்து எரியும் பொழுது இயங்கும் உடற்கருவிகளோடு அறிவை கொண்டு அச்சமர அனுபவித்தே அணைக்கலாகும். எனவே நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத நல்லொழுக்க முறைகள் நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைகள் வகுத்தேன் என்பார் மன வளர்க்கலை. அதாவது எச்செயலும் மூலமெனும் எண்ணத்தாலா இன்ப துன்ப காரணமும் அதுவேயாகும், இச்சை எனும் தீ எழுந்து எரியும் பொழுது, அதாவது ஒரு ஆசை என்பது ஒரு நெருப்பு போல. ஒரு ஆசையை நம்ம மனசுக்குள்ள விட்டுட்டோம்னா அது நெருப்பு மாதிரி புகைச்சுக்கிட்டே இருக்கும், எழுந்துகிட்டே இருக்கும். அதனால இச்சை எனும் தீ எழுந்து எரியும் பொழுது இயங்கும் உடற்கருவிகளோடு அச்சமர அறிவை கொண்டே அணைக்கலாம். இதற்கு ஒரு மாற்று வழி இல்லை. எனவே நச்சுவிலை இச்சைகளை விளைவிக்காத
நல்லொழுக்க வாழ்க்கைக்கு முறைகள் வகுத்தேன் என்கிறார் அருட்தந்தை. ஆக அன்பார்ந்த மனவள கலைஞர்கள் அனைவரும் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியை முறையாக செய்து வாழ்க்கை நிறைமனம் பெற்று வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன்.